வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிய அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒரு பரபரப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இஸ்ரேலிய அணு ஆயுதம் தொடர்பான ரகசியங்களை ஈரான் திருடிய விவகாரம் ஈரானின் வாயிலிருந்தே வெளியாகி உள்ளது. ஐரோப்பிய நாடுகள் இந்த வாரம் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக டெஹ்ரான் மீது ஐநா தடைகளை மீண்டும் விதிப்பது குறித்து வாக்கெடுப்பு நடத்த வலியுறுத்துகின்றன. ஈரான் மீது ஐநா தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேலும் ஐரோப்பிய நாடுகளை கூறியுள்ளது. தடைகள் விதிக்கப்படுவதை தடுப்பதற்காக மிரட்டல் விடுத்துள்ள ஈரான் இஸ்ரேலிய அணு ஆயுத ரகசியங்களின் தொகுப்பில் இருந்து தகவல்களை விரைவில் வெளியிட தொடங்கப் போவதாக எச்சரித்துள்ளது. அதையடுத்து சர்வதேச அணுசக்தி அமைப்பு IAEAயின் இயக்குனர் ஜெனரல் ரஃபால் மரியானோ குரோசி இஸ்ரேலின் அணு ஆயுத திட்டம் தொடர்பாக ஈரான் வெளியிடப் போவதாக கூறும் தகவல்கள் இஸ்ரேலின் சோரெக் அணு ஆராய்ச்சி மையத்துடன் தொடர்புடையதாக தெரிகிறது. இது இஸ்ரேலிய அணு ஆயுத தகவல் திருட்டு குறித்து ஈரானின் முதலாவது ஒப்புதல் வாக்குமூலம் என்று தெரிவித்தார். இஸ்ரேலிய ரகசியங்கள் பெருமளவில் கசிந்ததாக ஈரானிய உளவுத்துறையின் சரிபார்க்கப்படாத கூற்றுக்கள் இருந்தன. அவை உண்மையா இல்லையா என்பது யாராலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈரான் தனது சொந்த அதிகமாக கண்காணிக்கப்படும் அணுசக்தி திட்டத்தை ஒரு சிவில் அணுசக்தி திட்டம் என்று வாதிடுகிறது. தமது அணுசக்தி திட்டம் காரணமாக தடை விதிக்கப்படுவதில் இருந்து கவனத்தை திசை திருப்பவும் இஸ்ரேலிய அணு ஆயுத ரகசியங்களை வெளியிடப் போவதாகவும் மிரட்டியிருக்கலாம். ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிம் இஸ்ரேலின் அணுசக்தி நிலையங்கள் பற்றிய திட்டங்கள் மற்றும் தரவுகள் உட்பட தந்திரோபாய மற்றும் உணர்திறன் வாய்ந்த இஸ்ரேலிய ஆவணங்களின் பெரிய அளவிலான தொகுப்பை பெற்றதாக கூறினார். அந்த ரகசியங்கள் பகுதி பகுதியாக விரைவில் வெளியிடப்படும் என்றும் சில ஆவணங்கள் ஈரானுக்கு உளவு பார்த்ததாக கூறி 2 இஸ்ரேலியர்களான ரோய் மிஸ்ராகி மற்றும் அல்மோக் அட்டியாஸை இஸ்ரேலில் கைது செய்ததோடு தொடர்புடையதாக குறிப்பிட்டார். ஈரானிய உளவாளிகள் அத்தகைய வியத்தகு உளவு தகவல்களை பெற்றிருக்க முடியுமா என்ற சந்தேகம் ஈரானுக்குள் கூட உள்ளது. ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது குண்டு வீசுவதாக இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தும் நிலையில் இருந்து இஸ்ரேலை எச்சரிக்கும் விதத்தில் கூட ஈரான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கலாம். இஸ்ரேலின் அணுசக்தி திட்டம் குறித்து ஈரானிய உளவு தகவல்கள் ஈரானின் பழிவாங்கும் நடவடிக்கைகளின் அபாயத்தை அதிகரிக்கும் என்று இஸ்ரேலை எச்சரிக்கும் விதத்தில் இந்த கூற்று இருக்கலாம். நேற்று திங்கட்கிழமை வியன்னாவில் தொடங்கிய சர்வதேச அணுசக்தி அமைப்பின் அணுசக்தி ஆய்வாளர்களின் 35 உறுப்பினர்களை கொண்ட காலாண்டு வாரிய கூட்டம் வெள்ளிக்கிழமை வரை நடைபெற உள்ளது. கூட்டத்தின் இறுதியில் நடக்கப் போகும் வாக்கெடுப்பில் ஈரான் மீது ஐநா தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய சக்திகள் அழுத்தம் கொடுக்க தயாராகி வருகின்றன. இது அக்டோபரில் ஈரான் மீதான ஐநா தடைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்த வழிவகுக்கும். வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்பின் போது 2015ஆம் ஆண்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரான் இணங்க தவறியது மற்றும் அதன் முன்பு நடந்த அணுசக்தி திட்டங்களின் அம்சங்கள் குறித்த கேள்விகளுக்கு டெஹ்ரான் பல ஆண்டுகளாக பதில் கொடுக்க தவறியது குறித்து IAEA செயலகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட 20 பக்க விரிவான அறிக்கையை பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகியவை மேற்கோள் காட்டும் என்று நம்பப்படுகிறது. ஈரான் 400 கிலோ யுரேனியத்தை 60% தூய்மைக்கு ஆயுத தரத்திற்கு அருகில் செறிவூட்டியுள்ளது. அத்துடன் 10 அணுகுண்டுகளை தயாரிக்க போதுமானது என்று மதிப்பிடப்பட்ட ஒரு அறிக்கையினை ஆய்வு செய்ய IAEA வாரிய உறுப்பினர்கள் கேட்கப்படுகிறார்கள். மேலும் மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்ட IAEAயின் கடைசி அறிக்கைக்கு பின்னர் ஈரானிய யுரேனிய கையிருப்பு 50% அதிகரித்துள்ளது. IAEA இயக்குனர் ஜெனரல் ரஃபால் குரோசி ஈரான் முன்பு நடந்த கட்டமைக்கப்பட்ட அணுசக்தி திட்டம் குறித்த பதில்களை வழங்கவில்லை என்றும் IAEA ஆய்வாளர்களை தவறாக வழிநடத்த 3 தளங்கள் சுத்திகரிக்கப்பட்டதற்கான சான்றுகள் இருப்பதாகவும் ஒரு அறிக்கையில் கூறினார். 3 முன்னணி ஐரோப்பிய சக்திகளும் ஈரான் அதன் பாதுகாப்பு கடமைகளை மீறுவதாக அறிவிக்கும் தீர்மானத்தை கூறுவதில் இந்த அறிக்கையை மேற்கோள் காட்டுவார்கள். அது ஈரான் மீதான ஐநா தடைகளை மீண்டும் விதிக்க வைத்துவிடும். காரணம் IAEAயின் இயக்குனர் ஜெனரல் ரஃபால் குரோசியின் அறிக்கை 2005ஆம் ஆண்டுக்கு பின்னர் இது போன்ற முதல் கண்டுபிடிப்பு. அத்துடன் 2015ஆம் ஆண்டு ஈரானுடன் செய்யப்பட்டு அணுசக்தி ஒப்பந்தம் காலாவதியாகும் வரும் அக்டோபரில் ஐநா தடைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான முன்னோடியாக மாறும். அந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட விதம் காரணமாக ரஷ்யாவும் சீனாவும் ஐநா தடைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதை வீட்டோ செய்ய முடியாது. ஒப்பந்தத்தை ஈரான் மீறுவதாக IAEA கூறினால் எதிர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஈரான் ஏற்கனவே அச்சுறுத்தியுள்ளது. இதில் ஐநா ஆயுத ஆய்வாளர்களின் அணுகலை மேலும் குறைப்பதும் யுரேனியம் செறிவூட்டலை மேலும் விரைவுபடுத்துவதும் அடங்கும். ஈரான் அணுசக்தி அமைப்பின் செய்தி தொடர்பாளர் பெக்ரூஸ் கமால்வாண்டி கூறிய போது, கடந்த முறை IAEA டெஹ்ரானை கண்டித்ததிலிருந்து ஈரான் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உற்பத்தியை 7 மடங்கு அதிகரித்தது. அத்துடன் மேம்பட்ட மைய விலக்குகளின் 20 அடுக்குகளை அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை ஒப்புக்கொண்டார். வெள்ளிக்கிழமை இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் 2015 ஒப்பந்தத்தில் வழங்கப்பட்ட தடைகளை மீண்டும் விதிக்க விரும்புகிறதா என்பதை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு முன் தீர்மானிக்க வேண்டும். ஈரான் மீது ஐநா தடைகள் விதிக்கப்பட்டால் அது ஈரானை படுகொலியில் தள்ளிவிடும். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் ஒரு எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார்.
அவரது எச்சரிக்கையில் ஈரான் பாதுகாப்பு விதிகளை மீறுவதாக பொய்யாக குற்றம் சாட்டுவது தரமற்ற மற்றும் அரசியல் மயமாக்கப்பட்ட நடவடிக்கை. அந்த நடவடிக்கை அடிப்படையில் ஒரு நெருக்கடியை உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாகின்றது. எனது வார்த்தைகளை கவனியுங்கள். ஐரோப்பா மற்றொரு பெரிய தவறை சிந்திக்கும் போது ஈரான் அதன் உரிமைகளை மீறுவதற்கு எதிராக கடுமையாக எதிர்வினை ஆற்றும். கடுமையான நடவடிக்கைகளை நாம் எடுக்க தயங்க மாட்டோம் என்று எச்சரிக்கிறோம் என்றார். கடுமையான நடவடிக்கை எது என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ஒருவேளை ஈரானிடம் இருப்பதாக ஈரான் கூறும் இஸ்ரேலிய அணு ஆயுத ரகசியத்தை வெளியிடுவதுதான் ஈரானின் கடுமையான நடவடிக்கை என்று ஈரான் சிக்னல் காட்டுகிறதோ என்ற சந்தேகமும் எழுகிறது. சர்வதேச அணுசக்தி அமைப்பு IAEA-யின் இயக்குநர் ஜெனரல் ரஃபால் மரியானோ குரோசி என்ன கூறுகிறார்? இஸ்ரேலின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரான் கைப்பற்றியதாக கூறும் ரகசியங்கள் இஸ்ரேலின் சொரைக் அணு ஆராய்ச்சி மையத்தை குறிப்பதாக தெரிகின்றது. இது டெஹ்ரானுக்கு வெளியே இந்த திருட்டு குறித்து வெளியான முதல் ஒப்புதல் வாக்குமூலம் என்று குரோசி தெரிவித்தார். வியன்னாவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய IAEA இயக்குநர் ஜெனரல் ரஃபால் மரியானோ குரோசியின் கருத்துக்களுக்கு இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் உடனடி பதிலை கொடுக்கவில்லை. ஈரான் அதன் அணுசக்தி திட்டத்தில் சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க முன்மொழிவை நிராகரிக்க தயாராக இருப்பதாக தோன்றும் சூழ்நிலையில் இந்த திருட்டு நடந்ததாக கூறப்படுகிறது. IAEA-யின் இயக்குநர் ஜெனரல் ரஃபால் மரியானோ குரோசி செய்தியாளர்களிடம் கூறிய போது தகவல் திருட்டு நடந்ததாக பத்திரிகைகளில் சில அறிக்கைகளை பார்த்தோம். இது குறித்து எங்களுக்கு எந்த அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பும் இல்லை. எப்படி இருந்தாலும் இது இஸ்ரேலிய அணு ஆலை சொரைக்கை பற்றி குறிப்பதாக தெரிகின்றது. இஸ்ரேலிய அணு ஆலை சொரைக் நாங்கள் ஆய்வு செய்யும் ஒரு ஆராய்ச்சி மையம். இஸ்ரேலிய அணுசக்தி திட்டத்தின் பிற ஆழமான பகுதிகளை நாங்கள் ஆய்வு செய்வதில்லை. ஆனால் திட்டத்தின் ரகசியங்கள் திருட்டு போனதா என்ற பகுதியை நாங்கள் ஆய்வு செய்கிறோம் என்றார். அவர் ஈரானின் திருட்டு தொடர்பான தகவல்களை எங்கிருந்து பெற்றார் என்பது குறித்து விரிவாக கூறவில்லை. இருப்பினும் நாடுகள் தங்கள் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான பாதுகாப்பு சம்பவங்களை புகாரளிக்க IAEA ஒரு ரகசிய அமைப்பை பராமரிக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு உளவுத்துறை போன்றது. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் இருந்து 20 கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ள சொரைக் 1958ஆம் ஆண்டு இஸ்ரேலில் நிறுவப்பட்ட அணு அறிவியலுக்கான ஒரு தேசிய ஆய்வகம். இது இஸ்ரேலின் அணு அறிவியல், கதிர்வீச்சு பாதுகாப்பு மற்றும் பயன்பாட்டு இயற்பியல் ஈடுபட்டுள்ளது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் பங்கேற்காத நாடுகளான இஸ்ரேல், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுடன் IAEA சில பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்துள்ளது. இஸ்ரேலின் ஒப்பந்தத்தின் கீழ் IAEA இஸ்ரேலின் சொரைக் அணுசக்தி மையத்தை கண்காணிக்கின்றது. ஆனால் இஸ்ரேலின் அறிவிக்கப்படாத அணு ஆயுத திட்டத்திற்கு எரிபொருளை வழங்குவதாக கூறப்படும் டிமோனாவில் உள்ள இஸ்ரேலின் அணுசக்தி நிலையத்தை IAEA அணுக முடியாது. காரணம், IAEA இஸ்ரேலுடன் செய்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் டிமோனாவில் உள்ள இஸ்ரேலின் அணுசக்தி நிலையம் மீதான அணுகல் சேர்க்கப்படவில்லை. ஈரானிய அரசு தொலைக்காட்சியும் பின்னர் நாட்டின் உளவுத்துறை அமைச்சரும் இஸ்ரேலின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒரு முக்கியமான தகவல் கருவூலத்தை டெஹ்ரான் கைப்பற்றியதாக ஆதாரங்களை வழங்காமல் கூறினார்கள். மத்திய கிழக்கில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் ஒரே நாடாக இஸ்ரேல் உள்ளது. ஆனால் இஸ்ரேலை குறிவைத்து ஈரானிய உளவு நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளவில்லை. ஈரானுக்காக இஸ்ரேலுக்குள் உளவு பார்த்தார்கள் என்ற சந்தேகத்தின் காலத்திற்கு காலம் பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சமீபத்திலும் கைது செய்யப்பட்டார்கள். இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC நெருக்கமாக இணைந்த ஊடகம் என்று அறியப்பட்ட டஸ்னீம் ஒரு தகவலை வெளியிட்டது. அதில் ஈரானுக்காக இஸ்ரேலுக்குள் உளவு பார்த்த சந்தேகத்தின் பேரில் மே மாதம் இஸ்ரேலிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட 2 இஸ்ரேலியர்களான ராய் மிஸ்ராஹி மற்றும் அல்மோக் அக்தியாஸ் ஆகியோர் கைது செய்யப்படுவதற்கு முன்பே அவர்கள் சேகரித்த ரகசிய தகவல்கள் ஈரானுக்கு வந்துவிட்டன என்று கூறப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான பக்க ஆவணங்கள் பெறப்பட்டதாகவும் விரைவில் அவை பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என்றும் ஈரானிய உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதீப் கூறினார். அவற்றில் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் பிற நாடுகளுடன் தொடர்புடைய ஆவணங்கள் இருந்தன. அவை ஊடுருவல் மற்றும் ஆதாரங்களை ரகசியமாக அணுகுவதன் மூலம் பெறப்பட்டவை என்று அவர் கூறினார். ரகசியங்களை பெற பயன்படுத்தப்பட்ட முறைகள் குறித்து அவர் விரிவாக கூறவில்லை. இருப்பினும் ஈரானின் அரசியல் இலக்குகளுக்கு ஆதரவாக சைபர் உளவு பார்த்ததாக ஷியா மதகுருவான காதிப் 2022ஆம் ஆண்டு அமெரிக்க கருவூலத்தால் தடை செய்யப்பட்டார். ஈரானை பொறுத்தவரை 2018ஆம் ஆண்டு ஈரானுக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் நடவடிக்கைக்கு ஈரானால் பதிலடி கொடுக்க முடிந்தது என்பதை ஈரானிய பொதுமக்களுக்கு காட்ட இந்த கூற்று வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். 2018ஆம் ஆண்டு இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் ஈரானின் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய 1/2 டன் எடையுள்ள ஆவணங்களை ஈரானுக்குள் இருந்து அடித்துச் சென்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் ஈரானின் 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை ஒருதலைபட்சமாக விலக்கிக் கொண்டார். இந்த வாரம் ஐரோப்பிய நாடுகள் ஈரான் மீது ஐநா தடைகளை கோரினால் அதை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு நகர்த்திவிடும். 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ள மேற்கத்திய நாடுகளில் ஒன்று இஸ்லாமிய குடியரசு மீதான ஐநா தடைகளை மீண்டும் விதிக்க வேண்டும் என்று கூறினாலே தடை விதிக்கப்படும்.
2015ஆம் ஆண்டு அசல் அணுசக்தி ஒப்பந்தத்தில் உறுப்பினராக உள்ள எந்த ஒரு உறுப்பினரின் புகாரின் மூலமும் அந்த தடைகளை மீண்டும் விதிக்கும் அதிகாரம் அக்டோபரில் காலாவதி ஆகிறது. அந்த அதிகாரத்தை இழப்பதற்கு முன்பு டெஹ்ரான் மீதும் அதன் அணுசக்தி திட்டத்தின் மீதும் அழுத்தம் கொடுக்க மேற்கு நாடுகளின் நேரம் வேகமாக ஓடும் ஒரு கடிகாரத்தில் வைக்கிறது. மறுபக்கத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான புதிய தேதியை அமெரிக்காவும் ஈரானும் இன்னமும் குறிப்பிடவில்லை. ஈரான் உள்நாட்டில் யுரேனியத்தை தொடர்ந்து செறிவூட்ட அனுமதிக்கலாமா என்பதில் அமெரிக்கா கவனம் செலுத்துகிறது. இது ஈரான் தனது இறையாண்மையின் மையமாக கருதும் ஒரு பிரச்சனையாகும். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுப்பதற்கான ஒரே உறுதியான வழியாக ஈரான் யுரேனிய செறிவூட்டலை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா பொதுவெளியில் வலியுறுத்துகிறது. 2018ஆம் ஆண்டு பராக் ஒபாமாவால் ஈரானுடன் எட்டப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறிய போதிலும் ஈரானுடனான ஒப்பந்தத்தை மீண்டும் செய்து கொள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஆச்சரியப்படும் விதத்தில் விருப்பம் காட்டியுள்ளார். ஜூன் 11ஆம் தேதியுடன் முடிவடையும் பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி 60 நாள் காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளதாகவும் ஈரான் இந்த செயல்முறையை மெதுவாக நடத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். திங்கட்கிழமை அமெரிக்க முன்மொழிவுகளுக்கு விரைவில் பதிலளிப்பதாக ஈரான் கூறியது. அதே நேரத்தில் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் இந்த வாரம் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த ஒப்பந்தத்தை முடிக்க அமெரிக்காவும் ஈரானும் உண்மையாக முயற்சிப்பதாக குரோசி கூறினார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒரு இடைத்தரகராக செயல்பட முன்வந்துள்ளார். மேலும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டால் ஈரானின் வளர்ந்து வரும் யுரேனிய கையிருப்பு ஈரானில் இருந்து அகற்றப்பட்டு ரஷ்யாவுக்கு கொடுக்கப்படலாம். மொத்தத்தில் நாம் ஏற்கனவே கூறியது போல ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒரு பரபரப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது.